இன்றைய பஞ்சாங்கம் ஏப்ரல் 2, 2024 2/4/2024 தமிழ் சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம் 20ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. பூராடம் நட்சத்திரம் இரவு 10:50 வரை, அதன் பிறகு உத்திராடம் நட்சத்திரம். தேய்பிறை அஷ்டமி திதி இரவு 8:10 வரை, அதன் பிறகு நவமி திதி. சித்த யோகம். ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 8 மணி முதல் 9 வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு புதன், கன்னியில் கேது, தனுசில் சந்திரன், கும்பத்தில் சனி செவ்வாய், மீனத்தில் சுக்கிரன் சூரியன் ராகு. இன்றைய ராசிபலன். மேஷ ராசி. இன்று உங்களுக்கு நல்ல செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும். குறிப்பாக உங்களுடைய குழந்தைகளின் வளர்ச்சியை கண்டு பெருமிதம் கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். 3-6 புதன் வக்ரகதியில் உங்கள் ராசியிலே இருக்கிறதுனால உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பழைய கடன் வசூலாகும். நீங்கள் யாருக்காவது கடன் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பணம் திரும்பி வருவதற்குண்டான யோகம் ஏற்படும். நீங்கள் எந்த விதமான முயற்சியும் எடுத்திருக்க மாட்டீங்க, ஆனால் உங்களை தேடி அந்த பணம் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும். வியாபாரிகளுக்கு பழைய பாக்கிகள் வசூலாகிறதுனால தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் செலவுகளும் அதிகரிக்கக்கூடிய நேரம் இது. உங்களுடைய படாடோப செலவுகள், உங்களுடைய குடும்ப தேவைகளுக்கு உண்டான செலவுகள், உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு உண்டான செலவுகள் போன்ற விஷயங்களால் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை, மனசு தெளிவாக இருக்குது, உடம்பு தெளிவாக இருக்குது. எடுத்த காரியத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை தரும். வார்த்தை சாதுரியத்தின் மூலமாக வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். குறிப்பாக வழக்கறிஞர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அதிகார வார்த்தைகள் மூலமாக காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். கலைஞர்களுக்கு கடல் கடந்து போகக்கூடிய யோகம் ஏற்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எண்ண விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி நேரத்தை வேஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய நண்பர்களுடன் பொழுதை இனிமையாக கழிப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு நேர விரயம் ஏற்படுறதுனால உங்களுடைய காரியங்களில் தடை. உங்களுடைய கோல் செட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கோல் செட் பண்ணினதில் தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்வது நல்லது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்திலோ அல்லது பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலோ வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளின் மேல் படிப்புக்குண்டான செலவுகள், குழந்தைகளுடைய அயல்நாடு பயணம் போன்ற செலவுகளால் உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும். நீங்களும் அவங்க கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இதனால் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக மன வேறுபாடு காரணமாக பிரிந்திருக்கும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ரிஷபராசி. இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் அப்படிங்கிற ஒரு குழப்பம்தான். ஆனால் அது நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்றது. 8ஆம் இடத்துல சந்திரன் குரு பார்வையில் இருக்காரு. அந்த 8ஆம் வீட்டு அதிபதியே குரு தான். அதனால் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நேரம். சந்தோஷமான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய குடும்ப தேவைகளுக்காக செலவுகள், உங்களுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதற்குண்டான செலவுகள், அதே சமயம் உங்களுடைய அரசு அல்லது குழந்தைகள் சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க வேலை சம்பந்தமாகவோ இல்லை பேங்க் லோன் ப்ராசஸ் பண்ணுறதுக்காகவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயம் அரசாங்க தேவைக்காக நீங்கள் அரசு அதிகாரிகளிடம் போகும்பொழுது செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். தசமஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி செவ்வாய் சனியோடு சேர்ந்து இருக்கிறது சற்று சங்கடத்தை ஏற்படுத்துகின்றது. அதனால் உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்திலோ உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்திலோ தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. முன்கோபத்தை குறைப்பதற்கு முயற்சி செய்யுங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். வார்த்தை விரயங்கள் அதிகரித்து உங்களுடைய கௌரவத்தை நீங்களே கெடுத்துக்கிற மாதிரி இருக்குது. என்னதான் ராசிநாதன் உச்சமாக இருந்தாலும் சூரியனோடு சேர்ந்து இருக்கிறதுனால
தந்தைக்கு மரியாதை கொடுத்தால் உங்களுக்கு ராஜ மரியாதை தேடி வரும். தந்தைக்கு கொடுக்கல அப்படின்னா உங்கள் மரியாதை அதில் பாதாளத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள். செலவுகள் அதிகரிக்கும் நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சக பணியாளர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய சிக்கல்களை தீர்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய வேலை நிமித்தமான அல்லது தொழில் நிமித்தமான முயற்சிகள் வெற்றியை தரும். புதிய முயற்சிகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். ஆனால் அனாவசியமான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வார்த்தைகளில் கவனமாக இருப்பதும் செலவுகளில் கவனமாக இருப்பதும் அவசியமான ஒன்று. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணைக்காக செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு சஞ்சலமான நாள். உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் அந்த செலவுனால வாக்குவாதம், சண்டை, சச்சரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் அவருடைய விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. உங்கள் விஷயத்தில் அவர் தலையிடாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமான ஒன்று. மிதுன ராசி. சப்தமஸ்தானத்தில் சந்திரன் குரு பார்வையில் நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு மாலை மரியாதைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய திறமை வெளிப்படுத்தி அதன் மூலமாக கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேல் அதிகாரிகளின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய தனிப்பட்ட திறமை மிளறக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு செல்வாக்கு, மரியாதை கிடைக்கக்கூடிய யோகமான நாள். பதவி சார்ந்த விஷயங்களில் மேல் அதிகாரிகளின் தடுமாற்றங்களை நீங்கள் சரி செய்து கொடுப்பதன் மூலமாக உங்களுக்கு நன்மதிப்பு ஏற்படும். ஆனால் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, நீங்கள் செஞ்சு கொடுத்த விஷயத்தை தாங்க பண்ணினதா மாறுதட்டிப்பாங்க. அதனால் நீங்கள் அதை கண்டும் காணாமலும் போகிறது நல்லது. ஆரோக்கிய விஷயத்தில், குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி மன நிறைவும் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வீண் விரயங்கள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். இந்த விரயம் சந்தோஷத்தை கொடுக்கும். அதே சமயம் வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வழக்குக்காக அலைச்சலை சந்திப்பீர்கள். வழக்குக்காக நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். ஆனால் இன்னைக்கு செலவை கொடுத்து நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. வெளியூர் பிரயாணங்களின் போது எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய அனுகூலம் ஏற்பட்டு திரவிய லாபம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். வாழ்க்கை துணை, நண்பர்கள், உங்களுடைய எதிர்பாலின நண்பர்களுடன் பொழுதை இனிமையாக கழிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்றுமே இல்லையா, வீட்டில் உட்காந்து பாட்டு கேட்டுட்டு சந்தோஷமாக ஜாலியாக இருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்ச வேலையை இன்றைக்கி செய்வீங்க. இன்றைக்கி உங்களுக்கு குக்கிங் பிடிக்குமா, குக்கிங்கில் நீங்கள் பொழந்து கட்டுவீங்க. சந்தோஷமாக இருப்பீங்க. மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். குறிப்பாக உங்களுடைய வேலை நிமித்தமான விஷயங்களில் பதவி உயர்வு அல்லது இடமாற்றத்திற்குண்டான முயற்சிகளில் வெற்றி செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுத்த முடிவுகள் உங்கள் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் அன்பு பாராட்டுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி மன நிறைவையும் குடும்ப ஒற்றுமைக்கும் வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குழந்தைகளின் மேல் படிப்பு விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கடக ராசி. ராசிநாதன் 6ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால உங்களுடைய தொழில் சார்ந்த கடன் விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக கடன் கேட்டு அலைஞ்சு உங்களுக்கு சோர்வு ஏற்படுத்திருந்ததுன்னா அந்த சோர்விலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். எதிரிகளின் தொல்லை அடங்கக்கூடிய நேரம் இது. இன்ஃபேக்ட் எதிரிகள் கொஞ்சம் பலமாக இருக்காங்க. அவங்கள சமாளிக்கிறதுக்கு உண்டான ஆற்றலை குரு பகவான் கொடுத்துட்ருக்காரு. உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருந்தாலும் குரு பார்வையில் குருவோட வீட்டில் இருக்கிறது யோகத்தை ஏற்படுத்துகின்றது. அதனால் குருவின் அருளால் உங்களுடைய எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்பட்டு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய தன வருமானம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் ஏற்படும். குறிப்பாக கடன் பிரச்சனையில் உங்களுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக வருமானம் ஏற்படும். நீங்கள் உத்தியோகத்திலேயோ வேலையிலேயோ இருந்தால் அந்த வேலை நிமித்தமான விஷயங்களில் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களின் தோல்வி உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்களுக்கு எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். அஷ்டம சனி, அஷ்டம செவ்வாய் உங்களுக்கு வார்த்தைகளில் உஷ்ணத்தை கூட்டுறாரு. நீங்கள் கோபத்தில் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுடைய மரியாதையை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. மூத்த சகோதர சகோதரிகளுடன் கருத்து மோதல் ஏற்பட்டு வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் விட்டு கொடுத்து செல்வது நல்லது.
ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். தசமஸ்தானத்தில் குரு புதன் சேர்க்கை. தொழில் ரீதியாக வேலை ரீதியாக செலவுகள் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த செலவுகள் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தாது, லாபத்தை ஏற்படுத்தும். வருமானத்திற்குண்டான முயற்சிகள் தடுமாற்றத்தை ஏற்படுத்தினாலும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் அந்த வருமானத்திற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டு அதில் வெற்றி அடைவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். சிம்ம ராசி. இன்று உங்களுக்கு அலுவல் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அஃபீஷியலாக உங்களுக்கு இன்னைக்கு மரியாதை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்திலும் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரும். குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகி நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். இன்ஃபேக்ட் உங்கள் குழந்தைகளுக்கு இன்றைக்கி ஏதாவது எக்ஸாம் இருந்ததுன்னா அதை பற்றி கவலை இருக்கும். ஆனால் அந்த கவலை உங்களுக்கு சந்தோஷமாக மாறுவதற்குண்டான யோகம் ஏற்படும். இதன் மூலமாக உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாளாக இருக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்குமே தவிர பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. உங்களுடைய வாழ்க்கை துணை மற்றும் உங்களின் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகும். வருமானம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யுங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும். உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தி ஆகிறதுனால மன நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு ஆலோசனைகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரக்தி மனப்பான்மை விலகி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். உங்களுடைய வியாபாரத்திற்காக நீங்கள் எடுத்த முடிவுகள் நன்மையை தரும், நல்ல பலனை தரக்கூடிய வகையில் இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள், இந்த ராசியில் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேன்மைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பம் சார்ந்த அல்லது குடும்ப குலதெய்வம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். உங்களுக்கு முனைப்பு ஏற்பட்டு அதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். நண்பர்கள் விஷயத்தில் சற்று வாக்குவாதம் ஏற்படும். அனாவசியமாக அடுத்தவங்க வீட்டு விஷயத்தில் தலையிடாதீங்க. உங்கள் குடும்ப விஷயத்தில் அடுத்தவங்களை தலையிடாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமான ஒன்று. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக சந்திரன் உங்களுடைய நட்சத்திரநாதன் சுக்கிரனின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு. அதனால் உங்களுக்கு மனசில் ஒரு தெளிவு ஏற்படும். குறிப்பாக உங்களுடைய செலவுகள் சார்ந்த விஷயங்கள், வெளியூர் பிரயாணங்கள், வெளிநாட்டு பிரயாணங்கள் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றகரமான செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்பட்டு மன நிம்மதி தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நீங்களே எதிரியாக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திரநாதனான சூரியன் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு நீங்களே வார்த்தைகளால் எதிரிகளை உருவாக்கி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. வருமானம் அதிகரிக்கும், அதனால் கவலைப்பட வேண்டாம். கலைத்துறை நண்பர்களுக்கு அரசாங்க உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. சில சமயம் நீங்கள் அந்த உதவியை வேண்டான்னு சொன்னீங்கன்னா, அதாவது டியூ டு சம் வேலிட் ரீசன்ஸ் வேண்டான்னு சொன்னீங்கன்னா கூட அரசாங்க அவமதிப்புக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உதவியை மறுக்காமல் பெற்றுக்கொள்வது நல்லது. அதே சமயம் உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும். புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். கன்னி ராசி. 4ஆம் இடத்துல இருந்து கொண்டு சந்திரனின் பார்வை தசமஸ்தானத்துக்கு கிடைக்கிறது. அந்த 4ஆம் இடத்திற்கு குரு பார்வை. அதனால் தொழில் ரீதியான முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தும். தொழில் ரீதியான முயற்சிகளில் எதிர்பாலினத்தவர்களின் உதவிக்காக நீங்கள் செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதிர்பாலினத்தவர்களுக்காக செலவுகள் ஏற்படும். நீங்கள் ஆணாக இருந்தால் ஒரு பெண்ணுக்காக செலவு பண்ணணும். நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்களுடன் பணியாற்றும் ஒரு சக ஆண் பணியாளர்களுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த செலவுகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். இந்த செலவுகள் உங்களுக்கு வளர்ச்சியை ஏற்படுத்தும். உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இடமாற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பில்லை. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் ஈகோ பிரச்சனை ஜாஸ்தியாக போகிறது. இன்றைக்கி அனாவசியமாக வார்த்தை விரயங்களை ஏற்படுத்திக்கிட்டு தேவையில்லாமல் சச்சரவுகளை வளர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. வாய்ப்பை குறைச்சிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையிட்டையோ இல்லை சக பணியாளர்கள்ட்டையோ விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா அவங்க இன்றைக்கி கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்காங்க. அதனால் அவர்கள் பேசும் வார்த்தைகள் கொஞ்சம் அதிகாரமாக தான் இருக்கும். நிதானத்தை கடைபிடித்தால் வெற்றிகள் ஏற்படும். குடும்ப ஒற்றுமை சிறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும்.
ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இடமாற்றத்திற்குண்டான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறது, இல்லை சொந்த வீட்டிலேருந்து வேற ஒரு பெரிய வீட்டுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. உங்களுடைய ஸ்டேட்டஸை உயர்த்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ ரீதியாக நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலுமே கொஞ்சம் கவலை நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளார ஏற்படுத்திட்டு இருக்கீங்க. நிதானத்துடன் செயல்பட்டால் கணவன் மனைவி உறவில் நன்மைகள் ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பிடிவாத குணம் அதிகரிக்கக்கூடிய ஒரு குழப்பமான நாள். தந்தையுடன் வாக்குவாதம், வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதம்னு இப்படி வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டால் என்ன பண்ணுறதுன்னு யோசிப்பீங்க. ஆனால் நீங்கள் அதைத்தான் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். தாயாரின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு சொந்த வீடு வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய சுகங்கள் அதிகரிக்கிறதுனால சந்தோஷம் அதிகரிக்கும். அதே சமயம் பண தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வருமானமும் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். துலாம் ராசி, இன்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குடும்ப ஒற்றுமை, குழந்தைகளின் சந்தோஷம், குழந்தைகளுக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்துதல், வியாபாரத்தில் லாபம் ஏற்படுதல், பதவி உயர்வு, உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகுதல், இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணையின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்ப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். பணச்சிக்கல்கள் தீரும். உத்தியோக ரீதியான சிக்கல்களும் தீரும். உங்களுக்கு ராஜ மரியாதை கிடைக்கிறதுக்கு உண்டான, செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் ஏற்படும். வியாபாரத்தில் வருமானம் ஏற்படும். பழைய பாக்கிகள் வசூலாகும். குழந்தைகளுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும். உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை உயர்வதற்குண்டான நேரம். அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கடந்த காலத்தில் இருந்த கிரானிக் இல்னஸ் மீண்டும் தலைதூக்கும். அதற்கு மருத்துவ உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல தீர்வுகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் விஷயத்தில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும், ஆலோசனைகள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக பிரச்சனையாக இருந்த உங்களுடைய வேலை விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இடமாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உங்களை யார் அவமதிச்சாங்களோ அவங்க எதிர்க்க நீங்கள் ஜெயித்து காட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மன நிறைவு, சந்தோஷம், குடும்ப ஒற்றுமை போன்ற விஷயங்கள் ஏற்படும். குடும்பத்தில் இருக்கிற வயசானவங்களுடைய ஆலோசனை கேட்டு நடப்பது நல்லது. குறிப்பாக அவங்களுடைய தாயாரின் ஆலோசனையோ இல்லது மாமனார் மாமியாருடைய ஆலோசனையோ கேட்டு நடப்பது அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். குடும்பத்தில் ஒற்றுமைக்குண்டான வழியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் குறிப்பாக நீங்கள் பெண்களாக இருந்தால் உங்களுக்கு மாதாந்திர சுழற்சியில் சிக்கல் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். மருத்துவ உதவிகள் தேவைப்படும். மற்றபடி இன்று கெடுபலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. அப்படி கூட உங்களுக்கு சந்தோஷமான செய்திகளாக வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். விருச்சிக ராசி, குடும்பஸ்தானத்தில் குரு பார்வையில், குடும்பஸ்தானாதிபதியான குருவின் பார்வையில் சந்திரன் கஜகேசரி யோகத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு பண பலத்தை அதிகப்படுத்துவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். வாக்கு சாதுரியத்தின் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் ஏற்படும். வார்த்தை விரயங்கள் ஏற்படாது. ஆனால் வார்த்தைகளால் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படுவதை தவிர்ப்பதற்கு முயற்சிகள் வெற்றியை தரும். உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தி எதிர்பாலினத்தவர்களின் உதவியை கொண்டு வெற்றி காணக்கூடிய யோகம் ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கு அரசாங்க உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் செலவுகள் அதிகரிக்கும். அதுவும் குறிப்பாக விரயஸ்தானாதிபதி உச்சமாக இருக்கிறதுனால கடல் கடந்து போகிறதுக்கு உண்டான முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. படாடோப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு இருந்து வந்த அவப்பெயர் விலகி நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். முன்கோபத்தை தவிர்ப்பது நன்மையை ஏற்படுத்தும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா உடல் உஷ்ணம், உடல் சூடு காரணமாக உடல் தடுமாற்றம் ஏற்படும். ஆனால் பண விவகாரம், வார்த்தை விவகாரத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. நண்பர்களிடம் சற்று கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். அதே சமயம் ப்ரொஃபஷனல் எதிரிகளிடமிருந்து தற்காத்து கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள்.
அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்தியோக ரீதியாக அல்லது வேலை ரீதியாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும். ஆனால் அது வார்த்தை விரயத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு காரிய அனுகூலத்தை ஏற்படுத்தும். நீங்கள் நிறையா பேசுவீங்க. இன்னைக்கு நிறையா பேசுறது உங்களுக்கு சில சமயம் எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தினாலும் பல சமயம் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும். அதனால் உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வார்த்தை ஜாலத்தின் மூலமாக இழந்த வேலையை மீட்டெடுப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 6ஆம் இடத்துல நட்சத்திரநாதன் புதன் வக்கரகதியில் இருக்காரு குருவோடு சேர்ந்து. இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் ஒரு 10-15 நாளுக்குள்ளார புதன் வக்கரகதியில் பின்னோக்கி நகர்ந்து நீச்சஸ்தானத்துக்கு போகும்பொழுது உங்களுடைய ஆரோக்கியத்தில் மீண்டும் தெளிவு ஏற்படும். அதுவரை பொறுமையாக இருக்கிறது நல்லது. உடல் சோர்வு இருக்கிறதுனால கொஞ்சம் அசதி ஏற்படுறதுக்கு உண்டான நேரம், தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அஃபிஷியலாக நீங்கள் வளர்ச்சியை சந்தித்து கொண்டு இருக்கிறீர்கள். அதனால் குடும்பத்தில் சந்தோஷம், தன வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாளைக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை துணையின் வளர்ச்சியை கண்டு பூரிப்படைவதற்கும் உங்களுடைய கணவன் மனைவி உறவில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கும் உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். தனுசு ராசி, இன்று உங்களுக்கு மன தெளிவு ஏற்படும். குறிப்பாக குழந்தைகள், வியாபாரம், உத்தியோகம், உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், இது எல்லாத்துலேயும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு தெளிவு ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். இதன் மூலமாக உங்களுக்கு தீராத பிரச்சனைகளுக்கு தீர்வை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5ஆம் இடத்துல புதன் வக்கரகதியில் இருக்கிறதுனால வியாபாரத்தில் இருந்த திடீர் குழப்பம் மறைவதற்குண்டான நேரம். உங்களுடைய படிக்கிற குழந்தைங்க, இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் அல்லது இந்த ராசியில் பிறந்த பெற்றோரின் குழந்தைகள், படிக்கிற குழந்தைகள் அறிவை வளர்த்து கொள்வதற்குண்டான முயற்சியில் வெற்றி அடைவார்கள். அறிவார்த்தமான செயல்பாடுகள் மூலமாக எக்ஸாம்ஸில் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு, நல்ல ஸ்கோர் பண்ணுறதுக்கு உண்டான நேரம். அதனால் சிறப்பான படிப்பை வெளிப்படுத்துவார்கள், சிறப்பான அறிவை வெளிப்படுத்துவார்கள். அதனால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன தெளிவு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எப்போவோ யாருக்கோ பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கடன் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பணம் உங்களை தேடி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும். குழந்தைகளின் திருமண விஷயத்தில் நன்மைகள் ஏற்படும். மூத்த சகோதரர்களால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். தொழில் விருத்தி ஏற்படும், ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். அரசாங்க பதவியோ இல்லை பதவி உயர்வோ கிடைக்கிறதுக்கு யோகம் ஏற்படுறதுனால வெளிநாட்டு பிரயாணங்கள் கூட சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். உங்களுடைய கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் உங்களுக்கு இருந்து வந்த மன வேற்றுமைகள் விலகும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குறிப்பாக வயிற்று உபாதைகளிலிருந்து வெளிவருவீர்கள். வயிற்றில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதற்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த குழப்பங்கள் அரசாங்க உதவியை கொண்டு தீர்ப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். வழக்கு சார்ந்த விஷயங்கள், அக்கம் பக்கத்தில் யார் கூட சண்டை போட்டு அவங்க பேரில் கார் பார்க்கிங்லேயோ இல்லை தண்ணி பிரச்சனையிலையோ யார் பேர்லையோ கோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும். உங்கள் பேரில் யாராவது கோர்ட்டு கேஸ் போட்டிருந்தாங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வர்றதுக்கு நல்ல நேரமாக இருக்குது. நல்ல சந்தோஷமான தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மகர ராசி, விரயஸ்தானத்தில் சந்திரன் குரு பார்வையில், அதனால் உங்களுக்கு நல்ல சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். குடும்பத்தில் வீடு, மனை, வண்டி, வாகன சேர்க்கை அல்லது கிரகப்பிரவேசம் போன்ற செலவுகள், தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகுதல், கடன் அடைபடுவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தருதல், எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுதல் போன்ற அனைத்து நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு யோகம் இருக்குது. ஆனால் எல்லாம் விரயமாயின்னு செலவு தான். இப்போ வருமானத்தை காட்டிலும் செலவுகள் ஜாஸ்தி இருக்குது. 2ஆம் இடத்துல சனி செவ்வாய், தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். ஏன்னா நீங்கள் பேசுகிற வார்த்தை உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கும். இப்போ தான் எதிரி குறையிற நேரம். எதிரிகளை உருவாக்கி பிரயோஜனம் இல்லை. அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு குறையும். நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. இன்று எண்ண விரயங்கள், பண விரயங்கள் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மனம் சார்ந்த பயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகளின் பயம், எதிரிகள் கோர்ட்டில் கேஸ் போடுவாங்களா, எதிரிகள் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களா, இப்படிப்பட்ட பயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாக்குவாதங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை, வார்த்தை விரயங்கள் அல்லது
உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் ஏதோ ஒரு பதட்டம் இருக்கக்கூடிய சூழ்நிலை, அதனால் மனசில் ஒரு விதமான பயம் ஏற்படும். தொழில் ரீதியாக உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும். அதுவும் குறிப்பாக வழக்கில் ஏதாவது இருந்ததுன்னா அந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாக வரும். ஆனால் இன்றைக்கி அது சாதகமாக வராது. அதை நினச்சி கவலைப்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் குறிப்பாக யூரினரி இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா, அது நீங்கள் ஆணோ பெண்ணோ யூரினரி இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அதுக்காக செலவுகள் ஏற்படும். வாழ்க்கை துணையின் தேவைகளுக்காக அல்லது வாழ்க்கை துணையின் கடன்களுக்காக நீங்கள் செலவு செய்வீர்கள். அது உங்களுக்கு குடும்ப ஒற்றுமைக்கு வழிவகுக்கும். என்ன கொஞ்சம் நிறைய திட்டுவீங்க, கத்தி பேசுவீங்க, அதை குறைச்சிக்கிறது நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய அனுகூலம் ஏற்பட்டு வார்த்தைகளால் வெற்றிகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். என்ன வார்த்தை விரயம் ஜாஸ்தியாகும், நிறைய பேசுவீங்க, நிறைய பண செலவாகும். குடும்ப கௌரவத்தை குறைச்சிக்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய குடும்ப கௌரவம் உங்கள் வார்த்தைகளில் இருக்குது. உங்களுடைய குடும்பத்தாரின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் இன்று வியாபார விஷயத்திலும் தடையை ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அனுகூல பலன்கள் இல்லாத ஒரு சஞ்சலமான நாள். கும்பராசி. கும்பராசி உங்களுடைய மூத்த சகோதரர்களின் ஆலோசனையின் பேரில் அல்லது மூத்தவர்களின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முடிவுகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குழந்தைகளின் பிடிவாத குணம் சற்று சஞ்சலத்தை ஏற்படுத்தினாலும் அவர்களுக்கு அது லாபத்தை ஏற்படுத்தும், ஆதாயத்தை ஏற்படுத்தும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இன்று வருமானம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருந்தாலும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் அந்த வருமானம் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நீண்ட நாட்களாக வேலை இல்லாதவர்களுக்கு இன்று எடுக்கக்கூடிய முயற்சி ஒரு புதிய வேலையில் சேருவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். 2ஆம் இடத்துல சுக்கிரன் சூரியன் சேர்க்கை இனிமையான வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக நட்பு பாராட்டுவதற்கு, எதிரிகளையும் நட்பு பாராட்டுவதற்கு முயற்சி எடுக்கலாம். ஆனால் வேண்டாத பேச்சுக்களை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். இன்று எதிரிகளின் செயல்பாடுகளில் விரக்தி மனப்பான்மை ஏற்படுறதுனால உங்களுக்கு பெருசாக பிரச்சனை இல்லை. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள். ஆரோக்கிய விஷயத்தில் அல்லது வீடு மனை சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. குறிப்பாக நீங்கள் வீடு சார்ந்த தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களாக இருந்தால் அதில் உங்களுக்கு இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது உங்களுக்கு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தாது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தைகளால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். வார்த்தை மூலமாகவும் சரி, அரசாங்க உதவிகள் மூலமாகவும் சரி நன்மைகள் ஏற்படும். மேல் அதிகாரிகளுடன் இனிமையான வார்த்தைகளை பேசி உங்களுடைய காரியத்தை சாதித்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களாக உங்களுக்கு அவமரியாதை ஏற்படுத்தி கொண்டிருந்த நபர்கள் அவர்களிடம் முன்கோபத்தை வெளிப்படுத்துவீர்கள். அவர்களை அடக்கி ஆள்வதற்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உங்களுக்கு இளைய சகோதரர்களின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். ஆனால் இளைய சகோதரர்களின் பிடிவாத குணம் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தும். வேற வழி இல்லை. இன்னைக்கு உங்களுக்கு காரியம் ஆகணுங்கிறதுக்காக நீங்கள் காரியத்தை நடத்தி கொள்வதற்கு முயற்சி பண்ணுவது நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இன்று உங்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். மீன ராசி. தசமஸ்தானத்தில் குரு பார்வையில் சந்திரன் இருக்கிறது. ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீண் செலவுகள் குறைகின்ற நேரம். ஆனால் செலவுகளை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு செலவுகளை குறைக்கலாம்னு நினச்சி பண்ணும்பொழுது வேண்டாத செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தான தர்மங்கள் செய்வதற்கு முயற்சி பண்ணுங்க. அதுவும் குறிப்பாக ஆரோக்கியமற்ற நபர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தனிப்பட்ட வெறுப்புகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதாவது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பங்கள் பூர்த்தியாகும், நன்மைகள் அதிகரிக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் அல்லது உங்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்களிடம் உங்கள் மனதில் இருக்கும் அன்பை பரிமாறிக்கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தி வருமானத்திற்குண்டான வழியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. தனலாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வாக்கு சாதுரியத்தின் மூலமாக காரிய வெற்றி மற்றும் உங்களுடைய எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும். வருமானம் அதிகரிக்கும். குடும்ப தொழில் செய்பவர்களுக்கு அப்பா பையன் தாத்தா பாட்டி தாத்தா பேரன் எல்லாரும் ஒரே பிஸ்னஸாக இருந்தால்
அந்த பிஸ்னஸ் வளர்ச்சி அடைகிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. குடும்பத்தில் புதிய உறவுகளின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷமான செய்திகள் வருகின்ற யோகமான நாள். நிறைய பேசுவீங்க. நண்பர்கள், உறவினர்கள், இப்படி எல்லார்கிட்டையும் சந்தோஷமாக பேசி மகிழ்வதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. பூமி தொடர்பான விஷயத்தில் சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொந்த வீடு வாங்கிறதுக்கு, இல்லை வாங்கின வீட்டுக்கு ஏதாவது பராமரிப்பு செலவு ஏற்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள் செலவுகளை ஏற்படுத்தும். இந்த செலவுகள் உங்களுக்கு குடும்ப நிம்மதிக்கு வழிவகுக்கும், சந்தோஷத்தை அதிகரிக்கும். என்று உங்களின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.